வைத்தியலிங்கம் சார், வைத்தியலிங்கம் சார், ஆமா, அரசியல் சட்ட கடமையை நிறைவேற்ற முடியாதவர் ஏன் ஆளுநர் பதவியில் இன்னும் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ட்டு நேற்று முதலமைச்சர் கேட்டுட்டாரு. இப்படி ஒரு வினா எழுகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இல்ல கேக்குது. இப்ப 9/9/21 நியமிக்கப்பட்டவர் 3 வருடம் ஆச்சு. அநேகமா இப்ப அவர் வெர்ஜ் ஆஃப் டிரான்ஸ்பர். இப்ப அவரை மாத்த போறாங்கிறது தகவல். அவருடைய 3 ஆண்டுகள் கழிந்த பின்னால அவருக்கு வேற இடம் டிரான்ஸ்பர் வர போகுது. அதுக்கு முன்னாடி தன்னுடைய லாயல்ட்டிய விசுவாசத்தை, டெல்லி விசுவாசத்தை ஊர்ஜிதப்படுத்துறது மாதிரி தனது இந்த வான வேடிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். ஒரு எல்லை. ஆனா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வேற. அவர் தமிழகம், தமிழ்நாடு, காவி, வள்ளுவர், வள்ளலாருக்கு சனாதனத்தின் உச்சம் என்றெல்லாம் உளறல்கள் சொல்லி தமிழகத்தில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சித்தார். எல்லோரும் அவரை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். இவர் இப்படித்தான். அதனால அவர் சொல்றத சீரியஸா எடுத்துக்கல. இப்போ உங்களுக்கு இவர் செய்ததெல்லாம் நல்லா கவனிங்க, தண்டிக்கத்தக்க குற்றங்கள். ஆனால் இவருக்கு அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற அந்த எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, விதிவிலக்கு, அதனால் இவர் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் இவர் தமிழகத்திலே குழப்பம் ஏற்படுத்த, கலவரத்தை ஏற்படுத்த நடத்த முயற்சிகளுக்காக பல முறை இவர் நீதிமன்றத்தினாலே தண்டிக்கப்பட்டிருப்பார் உறுதியாக. ஆனால் இது தப்பிச்சு கொண்டிருக்கிறது ஆளுநர் என்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்னால. அதனால இப்ப அது ஒரு எல்லை மீறி போய் இப்போ நம்முடைய சுயாட்சி தன்மையே கேள்வி கேட்கிற நிலைக்கு இவர் கொண்டு வந்துட்டார். ஒரு கேலிக்குரியவரா இருந்தால் பரவாயில்ல, ஆனா குரங்கை பூமாலையாக அரசியல் சட்டம் இருந்தால் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள் வேறு. ஆனால் அதோட விளைவுகள் பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது இல்ல. இன்னைக்கு அரசியல் சட்டம் செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கிறார் ரவி. அவர்தான் அதனுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, 1.25 வருஷம் இருக்கு இல்லையா, அதற்குள்ள இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை, அரசியல் சட்டத்தை இங்க அமல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவர சூழலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. அதற்கு எடப்பாடி, டிடிவி போனவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்களே முதல்ல சொன்னது மாதிரி எடப்பாடி ஆட்சி செய்தப்பவே ஆளுநர் மாவட்ட ஆய்வுகளை செய்த போது எதிர்த்து போராட்டம் நடத்தியது திமுக. அது கொள்கையின் அடிப்படையில் நீ யார் ஆளுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. யார் வேண்டுமானாலும் வரலாம். இன்னைக்கு நாங்க இருக்கலாம், நாளைக்கு நீங்க வரலாம், இன்னைக்கு இன்னொரு வரலாம், அது வேற. ஆனால் மாநில உரிமைகள் என்பது பறிக்கப்படக்கூடாது, அனுமதிக்க முடியாது. அதை செய்கிறார்கள் இவர். இன்னைக்கு பலமுறை தாக்குதல்ல இது ஒரு அதிதீவிரமான தாக்குதல். அதனால இதை அனுமதித்தோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய தன்னிலையை இழந்து விடுவோம். ஜங்ஷனை பத்தி எல்லாம் திசை திருப்ப முயற்சித்தார் செல்வம், அது வேற. இப்ப நாம் நான் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு உறுதியாக இருக்கிறது அறிவித்து இருக்கிறோம். இதை மீறி வர முடியாது, அது வேறு. ஆனால் தற்காலிகமாக என்று சொல்லி அவர்கள் ஆபத்து இந்த தோல் மேல கத்தி தொங்குகிற மாதிரி அவர் அந்த ஆபத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆயுதத்தை கழுத்தின் மேல் வைத்துக் கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசு. அதை நாம அனுமதிக்க முடியாது. அதனால இன்னைக்கு இப்ப யுஜிசில ஆளுநர் தேடுதல் குழுவை தானே நியமித்துக் கொள்ளலாம்னு சொல்லி விதியே மாத்திருக்காங்க. இப்ப இதை கண்டிச்சு பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுப்பாரா? ஏன் கொடுக்கல? அதனால இது இன்னும் சொல்ல போனா நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் செய்ய சொல்லி சூழ்ச்சி, வஞ்சகம், இதற்கான உலைக்களமே பாஜக தலைமைதான். மோடி சொல்லாமலா இவர் செய்கிறார்? மோடியுடைய ஆசீர்வாதம் இல்லாமலா இவர் செய்கிறார்? மோடி, அமித்ஷாவுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமலா ரவி இப்படி போல ஆட்டம் போட முடியும்? இதை போல இன்னைக்கு இந்த 29 மாநிலங்கள்ல ஆளுங்கட்சி பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல மட்டும்தானே இந்த கூத்துகள் நடக்குது. ஆரிஃப் முகமது கான் என்ன பண்ணாரு? அவரை கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவரை ஓட ஓட விரட்டலையா? இன்றைக்கு தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இது தீவிரம் அடையும். இவர் தோலுறுத்து காட்டப்படுவார். 8 கோடி ரூபாய் தண்ட செலவு இந்த நபருக்கு. இன்னும் மரியாதை கொடுப்பதற்கு தகுதியான ஆளாக தன்னை உருமாற்றிக் கொள்ள வேண்டும் ரவி.
இல்லை என்று சொன்னால் அது வந்து விளைவுகள் வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து அரசியல் சட்டத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது இல்ல. இது வந்து இப்ப மேற்கு வங்கத்துல, டெல்லியில, பஞ்சாப்ல செய்ய அழைக்காமலேயே சந்திரசேகர் ராவ் நடத்தலையா, கூட நடத்தலையா, உருவாக்க முயல்கிறார் ரவி.